ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. ஸோ நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஏரியா பார்த்துட்ருக்கோம். என்னோட சைபர் செக்யூரிட்டி சீரிஸோடைய பார்ட் 7 பார்த்துட்ருக்குங்க. ஸோ இந்த பார்ட் 7 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம இந்த ஹேக்கிங்குடைய சில ஸ்டெப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரீகானசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்டெப்த் ஆஃப் அனலைசிஸ், எனுமரேஷன்ற ஏரியாவை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. உங்கள் ப்ரொஃபைலை தைரியமாக இதில் பில்ட் பண்ணுங்கள், செம்ம வேல்யூ உங்களுக்காக இருக்குங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய ஹேக்கிங் சீரீஸில் நிறைய ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்படின்றது போன வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. இப்போ நாம் பார்க்குறது பார்ட் 2க்கான வீடியோங்க. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் டாபிக்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இப்போ என்ன பார்க்க போகிறது தான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங், இதை தான் பார்த்தோங்க. ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரீகானசன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் ஹேக்கிங் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்ட் 9ல் ஹேக்கிங் டிவைசஸ், வெப், டேட்டா பேசஸ் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ஹேக்கிங் அண்ட் ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின்ஸுங்க. ஸோ இப்போ நம்ம பார்ட் 7க்குள்ளே போயிடலாங்களா? சரி, வாங்க போகலாங்க. சார், எப்போவுமே தமிழில் பேசும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு எப்பவுமே இருக்குங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே கடைசியாக ஒரு கேஷ் ப்ரைஸ் கொஷின் மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்பேங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கேஷ் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோங்க. இது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை மோட்டிவேட் பண்ணணும், டெக்னிக்கல் ஓரியன்டாக அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸுங்க. நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய கம்பெனியில் ஓப்பனிங்ஸாக கேட்குறாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் மந்தில் பிளேஸ் ஆன என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள், ஜனவரி மந்தில் பிளேஸ் ஆன என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள்ங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவை இந்த ரெக்ரூட்டர்ஸ் ஆர் கம்பெனிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களுடைய ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுவே இந்த வீடியோவை என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸு யாராவது பிளேஸ் ஆகாமல் இல்லை ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற இல்லை இதுக்கு ஜாப் ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் இப்போ போயிட்டுருக்குங்க. நான் ரெஃபர் பண்ண ரெடியாக இருக்கேன். இது இன்றைக்கான ஓப்பனிங் காமிச்சிட்ருக்குங்க. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேங்க. 2 நாளுக்கு முன்னாடி வந்த ஓப்பனிங் இதுங்க. சரி, ஓகேவா? ஸோ இது எல்லாமே .NET கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இருக்கிற டிகிரி ஜாவா கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. திரும்பவும் .NET கேண்டிடேட்ஸ் ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. சரி, ஓகேவா? திரும்பவும் .NET கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. சரிங்களா? டூப்ளிகேட் ஆகிடுச்சு நினைக்கிறேங்க. ஸோ ஜென்ரலாக எந்த கேண்டிடேட்டாக தான் பரவாயில்ல, 2020 and 21 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் போதும், C++ தெரிஞ்சால் போதுன்றாங்க. வெப் டிசைனர்ஸ் சில கம்பெனிஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாவா இல்லை .NET எந்த கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல, வெப் டிசைனிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே இந்த வாரத்துக்கான ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கேன். சரி, வாங்க நம்ம அந்த ஹேக்கிங் டுட்டோரியலில் இந்த ரீகானசன்ஸ்ன்ற இந்த ஏரியாவை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறதா ஃபுட் பிரிண்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எனுமரேஷன், அப்புறம் வல்னரபிலிட்டி அனாலிசிஸுங்க. இந்த 3 விஷயம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகானசன்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் என்கிட்டயே பேச முடியும் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் மூலமாக, kashiv_infotech. ஸோ என்னோட பேர் வெங்கட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஓகே, நிறைய பேர் அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேட்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த உரிமையை கேட்கும்போது நமக்கு ஒரு பாண்டு உருவாகுங்க. சரிங்களா? நீங்கள் எந்த டவுட்டாக தான் கேளுங்க, என்னால் பண்ணக்கூடிய உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டுங்க. ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணால் கேளுங்க. அண்ட் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. ஓகேவா? சரி, வாங்க ஃபஸ்ட் என்னங்க பார்க்க போகிறோம், ஃபுட் பிரிண்டிங். அதாவது ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிராளியை அட்டாக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஃபுட் பிரிண்டிங்னா அவன் ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி அது மூலமாக ஆக்சஸ் பண்ணுறது அந்த ஃபுட் பிரிண்டிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். கலெக்டிங் தி பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டார்கெட் அண்ட் தி நெட்வொர்க்குங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நெட்வொர்க்குடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், என்ன சர்வரு, எந்த சர்வர் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, எங்கே இருக்குது, அதில் என்ன ஓஎஸ் போட்டிருக்காங்க, என்ன டெக்னாலஜி போட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் முதல்ல எதிராளி யார், அவன்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதான் ஸோ ஃபைண்டிங் தி வல்னரபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸுங்க. இந்த 3 விஷயங்களும் பண்ணி
அந்த 3 விஷயத்தை பண்ணுறது தான் இந்த ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரீகானசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் ஹேக்கிங்கோடைய மொதல் ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப்பு மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் விக்டிமோட எல்லா இன்ஃபர்மேஷனும் முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, கலெக்ட் பண்ணி அது மூலமாக தான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதான் ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரீகானசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஃபுட் பிரிண்டிங்கோட பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிற த்ரெட்ஸ் என்னெல்லாம் இருக்கிறது பார்க்கலாங்க. முதல்ல சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னங்க, நம்மளுடைய இன்டர்நெட்டில் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மொபைலில் வந்து திடீர்னு ஒரு கால் வருது, எனக்கு கால் வந்து சார் நாங்கள் ஒரு பேங்க்கோட நேம் சொல்லி கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறோம், எஸ்பிஐ ஐசிஐசியோட கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறோம் சார், உங்களோட டெபிட் கார்டு நம்பர் சொல்லுவாங்கன்னா டப்புன்னு எடுத்து நமக்கு சொல்லிவிடுவோம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியலாக கனெக்ட் ஆகும்போது அது மூலமாக வந்து ஹேக்கர்ஸ் உள்ள நுழைஞ்சி டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது சோஷியல் இன்ஜினியரிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்டிங். உங்களுடைய கம்ப்யூட்டருங்க, உங்களோட ப்ரௌசரில் நம்ம என்ன சோம்பேறிங்களா இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறை யூஸ் பாஸ்வேர்ட் போகிறீங்களா, நான் ஜிமெயிலில் கிடையாதுல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், ஜிமெயிலில் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம், சேவ் பண்ணி வச்சுப்போம் பாஸ்வேர்ட், ஞாபகம் இருக்குங்களா? ஓகேவா, அப்படியே ரைட்டில் கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு போனோமோ நீங்கள் போய்ப்பீங்க, ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே ஹேக் ஆகிடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு முறையுமே யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் ப்ரௌசரில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்ஃபர்மேஷன் லீக்கேஜுங்க. மச்சான் உன்னோட பாஸ்வேர்டு சொல்கிறாங்கன்னா ஃபோனை நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்போ இல்லை பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. சரிங்களா, பிஸ்னஸ் லாஸ் அண்ட் கார்பரேட் எஸ்பியானேஜுங்க. ஸோ பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மூலமாக நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, ஓகேவா. ஸோ இதில் இந்த த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனைகள். ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்னா உங்களோட ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர் லாகின் பண்ணுவாங்க, நெட்ஒர்க்குள்ளே சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணுவாங்க, உங்களோட டேட்டா லீக் ஆகிடுங்க. அண்ட் பிஸ்னஸ்க்கு பயங்கரமான ஒரு லாஸேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாமல் ப்ரைவசி லாஸுங்க, உங்களோட முக்கியமான கான்ஃபிடன்ஸ். ஸோ எனக்கெல்லாம் ரீசெண்டாக ஒரு கால்ஸ்லாம் வச்சுங்க சார், என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் போயிடுச்சு, எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்ட்டுங்க. சரிங்களா, ஓகேவா. இந்த மாதிரி வந்து ப்ரைவசியாக நிறைய லாஸஸ் உங்களுக்கு நடக்கும். அதனால் ஃபேஸ்புக் த்ரெட்ஸ்ன்றது, ஸோ ஃபுட் பிரிண்டிங் த்ரெட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. இதான் ஹூ இஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், என்னோட கம்பெனி இருக்குது, என்னோட கம்பெனியோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இது எல்லாமே என் சர்வர் என்ன, என்னோட அலெக்ஸாவோட டிராஃபிக் ரேங்க் என்ன, எப்போ அந்த வெப்சைட் கிரியேட் ஆச்சு, அப்டேட் ஆச்சு, எக்ஸ்பயர் ஆச்சு, எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வெப்சைட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஹேக்கர்ஸுங்க. ஸோ இந்த ஃபுட் பிரிண்டிங்கில் 2 முக்கியமான வகைகள் இருக்குங்க. ஒன்று வந்து பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது கேதரிங் தி இன்ஃபர்மேஷன் வித்தவுட் இன்டராக்ஷன். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, இல்லை டைரெக்டாக அவனை அட்டாக் பண்ணாமல், டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாமல், சுற்றி வேறு ஏதோ இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டை டைரெக்டாக அட்டாக் பண்ணலையே, இன்டெரக்டாக ஓனருக்கே தெரியாது வெப்சைட் டீட்டெயில் எடுத்ததுங்க. இது பாசிவ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் தான் ரொம்ப மோசமானதுங்க. ஃபோன் மூலமாக இல்லை மெசேஜ் மூலமாக, சரிங்களா, இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸை பாருங்கள், உங்களுக்கு 500 ரூபா அக்கௌண்ட்டில் போயிடுச்சு, உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னுவாங்க. ஓகே, நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க. அந்த ஆக்டிவ் டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணி அது மூலமாக வந்து உங்களுடைய ஹேக் பண்ணி டேட்டாவை எடுப்பாங்க. ஸோ இதான் ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரீகானசன்ஸோட மெத்தடாலஜிஸ் பார்க்கலாங்க. ஓகேவா, ஒன்று வந்து ஃபுட் பிரிண்டிங் த்ரூ சர்ச் என்ஜின்னு, கூகுள் மூலமாக இல்லை வந்து வேறு ஏதாவது வெப்சைட் மூலமாக வந்து டேட்டாக்களை உங்களுடைய டேட்டாக்களை எடுக்க பார்ப்பாங்க. ஃபுட் பிரிண்டிங் த்ரூ வெப் சர்வீசஸுங்க, வெப்சைட் மூலமாகவோ வேறு எதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஷ் இன்ஃபோடெக் பற்றி வேணுமா, மேபி ஜஸ்ட் டயலில் போய் எடுக்கலாமே, ஜஸ்ட் டயலில் நம்மளோட கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து வேறு ஏதோ ஒரு விதமாக எடுப்பாங்க. ஃபுட் பிரிண்டிங் த்ரூ சோஷியல் நெட்வொர்க்கிங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இல்லை வந்து லிங்க்டின், ட்விட்டர், இது மூலமாகவும் எடுக்க முடியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுங்க. வெப்சைட் ஃபுட் பிரிண்டிங்க, வெவ்வேறு வெப்சைட்ஸில் இல்லை உங்கள் வெப்சைட்டில், இப்போ காஷ் இன்ஃபோடெக் கம்பெனி எந்த இடத்துல இருக்குது, வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம் இல்லையா. வெப்சைட் ஃபுட் பிரிண்டிங்கு, இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கு, நம்மளுடைய இமெயில்ஸை வச்சு கம்யூனிகேஷன் மூலமாக அது மூலமாக எடுக்கிறதுங்க. ஹூ இஸ் ஃபுட் பிரிண்டிங் தான் நான் முன்னாடி காமிச்சதுங்க. சரி, ஓகே, சர்வர் எங்கே இருக்குது, எப்போ க்ரியேட் பண்ணது, என்ன பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கு, டொமைன் நேம் சர்வீஸ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. இந்த ஹூ இஸும் டிஎன்எஸும் ஓரளவு ரிலேட்டட் தாங்க. இந்த டிஎன்எஸை பற்றி நான் இப்போ பார்க்கலாங்க. எனுமரேஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸை அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்கில் இருந்து, ஸோ இங்கே நம்மளோட நெட்வொர்க்கில் நுழைஞ்சி வேறு கம்ப்யூட்டருக்கு டீட்டெயிலாக நம்ம எடுத்துறதுங்க. ஓகே, அந்த நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஃபுட் பிரிண்டிங் டு சோஷியல் இன்ஜினியரிங், இதுதான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃபுட் பிரிண்டிங் த்ரூ சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபுட் பிரிண்டிங் டு சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மொபைல் மூலமாக கால் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுங்க. இதுதான் ஃபுட் பிரிண்டிங் டு சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஃபுட் பிரிண்டிங் பற்றி ஒரு நானே சொந்தமாக ஆர்டிக்கல் எழுதியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இந்த லிங்க் போட்டிருப்பேன். wikidiki.com/tutorial/ethical hacking போயிடுங்க. போயிட்டு இந்த ஃபுட் பிரிண்டிங் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் போனீங்கன்னா டெக்ஸ்சுவலாக அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலாம் போய் பாருங்கள். இதை பார்த்து கற்றுக்குங்க. ஓகேவா,
சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நாம பார்க்குறது என்னன்னா எனுமரேஷன். எனுமரேஷன்றது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லெவல் ஆஃப் அட்டாக். ஃபுட் பிரிண்டிங் ரெகானசன்ஸ்க்கு அடுத்தது எனுமரேஷன் வந்துருங்க. ரீகானசன்ஸ்னா வந்து எதிராளி யாரு, அவனை அட்டாக் பண்ணலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபுட் பிரிண்டிங் மூலமா வந்து உள்ள நுழையிறதுங்க. உள்ள தெரிஞ்சு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். இன்னும் நிறைய எடுக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல எனுமரேஷன்ற ஆள் வருவாங்க. எனுமரேஷனா என்னன்னா 3வது ஸ்டெப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த 3வது ஸ்டெப் ஆஃப் ஹேக்கிங் மூலமா வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனை, ரவுட்டிங் டேபிள், என்னெல்லாம் யூசர் இருக்காங்க, அதோட குரூப் என்ன, அவனோட டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்க, இது எல்லாத்தையுமே எடுத்தாங்கன்னா அதுதான் எனுமரேஷன்ற அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 5 வகையான எனுமரேஷன் அட்டாக்ஸை வந்து லைக் ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன சார் 5 வகையான எனுமரேஷன் அட்டாக்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறேங்க. ஸோ வகையான எனுமரேஷன் அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎன்எஸ் எனுமரேஷன். அதாவது ஒரு வெப்சைட்டோடைய டீட்டெயில் எல்லாமே அந்த வேர்ல்டு வைடு வெப் வந்து இந்த டிஎன்எஸ் சர்வரில் தான் வச்சுருப்பான். ஸோ அந்த அட்டாக்கை நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஎன்எஸ் அந்த வெப்சைட்டோட நிறைய இன்ஃபர்மேஷனை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் அவனோட மெயில் சர்வர் என்ன, நெட்வொர்க் சர்வர் என்ன, அதான் சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் எஸ்என்எம்பின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்டினா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலுங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறது தான் அடுத்த அட்டாக்குங்க. எல்டாப் எனுமரேஷன் சொல்லுவாங்க, லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஒரு நெட்வொர்க்குள்ளேயே நுழைஞ்சி அந்த நெட்வொர்க் மூலமாக என்ன இமெயில் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ இமெயில் போகுது, எந்த வெப் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இது எல்டாப்னு சொல்கிறதுங்க. இது மூலமாக யூசர்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணி அவங்களோட பாஸ்வேர்ட்ஸை மாற்றுறது எல்லாமே பண்ண முடியும். அண்ட் டேட்டா பேஸ் எனுமரேஷனோ உள்ளே இன்னும் நுழைஞ்சு டேட்டா பேஸ் இருக்கிற டேட்டாலாம் எடுத்துருவாங்க. அடா பாவிகளா, இன்னும் மோசமாக இருக்கும் இந்த டேட்டா பேஸ் எனுமரேஷனுங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நெட் பயாஸ். சார் நெட்வொர்க் பயாஸ் அதுக்கு பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த பயாஸ் எனுமரேஷன் மூலமாக ஒரு நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி 5 வகையான மேஜரான அட்டாக்ஸை பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது காஷிப் இன்ஃபோடெக் கம்பெனியோடைய ஏ ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என் வெப்சைட்டு இது மூலமாக இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வேலை செய்யுங்க. அந்த ஏ ரெக்கார்டை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஏ ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறது தான் எனுமரேஷன். அடுத்த லெவலில் எம்எக்ஸ் ரெக்கார்டுன்னு இருக்குங்க. ஓகேவா? இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்டுங்க. ஒரு வெப்சைட்டுக்கு முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. சி நேம், ஏ ரெக்கார்டு, எம்எக்ஸ் ரெக்கார்டெலாம் இருக்குங்க. ஏன்னா அது மூலமாக தான் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஒரு வெப்சைட்டை பண்ண முடியும். அந்த டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் ஈஸியாக ஹேக் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுலாம் எனுமரேஷன் ஒரு கான்செப்ட்டுங்க. எனுமரேஷன் பற்றி நிறைய டீட்டெயில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா wikidiki.com/tutorials/ethical hacking போயிடுங்க. போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எனுமரேஷன் எத்திக்கல் ஹேக்கிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பற்றி கான்செப்ட்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்கோப் ஆஃப் தி சைபர். சார் இது வரைக்கும் இந்த ஹேக்கிங் பற்றியே சொல்கிறீங்க சார், சைபர் செக்யூரிட்டி எங்களோட வேலை என்ன சார், அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா வாங்க நம்ம போகலாங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஸ்கோப் ஆஃப் தி சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வல்னரபிலிட்டி அனலைசிஸ் பற்றி பார்க்க போகிறேங்க. ஸ்கோப் ஆஃப் தி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும் சார், என்ன தான் சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலை நம்ம பில்ட் பண்ணணுங்க. ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுனா ஹேக்கிங் மட்டும் படித்தா போதுமா? கிடையாதுங்க. அது கூட நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும். வேலைக்கு போகிறதுக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. காஷிப் இன்ஃபோடெக்ன்ற நம்ம கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுத்துலையுமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஃபோன் பண்ணும்போது ஆனால் நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஓகேவா? நீங்கள் படிக்க வேண்டியது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வெப் டிசைனிங் படிச்சுக்கோங்க. வெப்சைட் எப்போவுமே மார்க்கெட்டில் செம்ம ஹாட்டுங்க. ரெண்டாவது சைபர் செக்யூரிட்டி படிச்சு வச்சுங்க. .NET, ஜாவா, பைத்தான் எதனா ஒரு டெக்னாலஜி செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இல்லை 2 படித்தா தரமான சம்பவம் பண்ணலாம். நீங்கள் டேட்டா பேஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 4மே படிக்கும்பொழுது உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. நீங்கள் வேலைக்கு போக முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க. சேஃபஸ்ட்டுங்க, கேரண்டி நான் தரேங்க. சத்தியமாக வேலை கிடைக்குங்க. லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகி நிம்மதியாக இருக்கலாங்க. எந்த டிபார்ட்மெண்ட், எந்த டிகிரி, நான் அரியர் வச்சுருக்கேன், 10 வருஷம் பிரேக்கு, யாராக இருந்தாலும் படிங்க, தைரியமாக படிங்க. சரிங்களா? வேலைக்கு ஈஸியாக போக முடியும். நான் கைட் பண்ணுறேன். ஓகே, நான் கைட் பண்ணுறேங்க, கவலைப்படாதீங்க. ஸோ ப்ரொஃபைலில் நல்ல கோடிங்கில் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து வாழ்க்கை ஃபுல்லாக செட்டில் ஆன மாதிரி தாங்க. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாங்க. ஓகேவா? சரி வாங்க. சைபர் செக்யூரிட்டியில் வந்து லைக் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணுன்றத லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். kashivinfotech.com/cyber security training in Chennai இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. ஓகேவா? லிங்க்குக்கு போய்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வேகமாக கீழே போனீங்கன்னு வச்சுங்களேன். வேகமாக கீழே போனீங்கன்னா வந்து எங்கேயா இருக்குது சரிங்களா, இங்கே எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேங்க. போய் பாருங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கெத்தான சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அப்படி என்ன சார் இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பண்ண போகிறாரு? இந்த வல்னரபிலிட்டி அனாலிசிஸில்
தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வல்னரபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனையை வச்சு செய்கிறோம்பா அப்படின்னா வந்து முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன். என்ன பிரச்சனைன்றதை நாம் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்னெல்லாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட், என்னெல்லாம் அந்த அந்த பிரச்சனையால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடணும். அதான் ரெமிடியேஷன் சொல்லுவாங்க. இந்த 4 விஷயம் பண்ணும்போது எப்படியாப்பட்ட ஹேக்கிங்கும் உங்களால் தொடங்க முடியும். அவன் தான் அந்த கெத்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் என்னெல்லாம் பண்ணணுன்றது வந்து இந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். wikidiki.com/tutorials/ethical ஹேக்கிங்கில் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் இருக்கும். இதை போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள், கற்றுக்குங்க. லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருப்பேங்க. ஐ திங்க் நம்ம வந்து கியூஸுக்கான கொஷின் சரிங்களா? கியூஸுக்கான கொஷின் நான் கேட்குற கியூஸுக்கான கொஷின் ஏன்னா வந்து 5 டைப் ஆஃப் எனுமரேஷன் அட்டாக் என்ன அப்படின்றத என்னுடைய கேள்விங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் போங்க. கொஷினை முதல்ல இந்த கொஷின் அப்படியே டைப் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு உங்களோட நேமு, ஆன்சரு, கமெண்ட்டை போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய கூகுள் பேல அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பயப்படாதீங்க, ரொம்ப சேஃபாக தான் இருக்குங்க. தைரியமாக கொடுங்க சரிங்களா? ஒவ்வொரு வீடியோக்கும் நாங்கள் 4லேருந்து 5 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே உண்டுங்க. ஓகே, தயவு செஞ்சு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டெக்னாலஜிக்குள்ளே எல்லாருமே வரணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷனுங்க. நம்ம கம்பெனி காஷன் ப்ராடக்ட் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் டேரெக்டாகவும் வந்து என்னோட ஆஃபீஸில் சென்னையில் வந்து என்கிட்ட படிக்கிறது தான். வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் பகிர்வோம். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அது நம்மக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் மாறிட்டேன், நீங்கள் மாறிட்டீங்களான்றது உங்கள்கிட்ட தான் கேட்கணுங்க. ஸோ நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ப்ராடக்ட். நன்றி. தேங்க்யூ.